ஹாய் ஆல் வாட் ஐ குக்டு நிறைய பார்த்துடலாமா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசால் தோசை தான். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், குழம்பு மசால் பொடி, அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ, கேரட் இதெல்லாம் போட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணி விட்டோன்னா அவ்வளோதான், மசால் ரெடி. இப்போ தோசை ஊற்றிட வேண்டியதான். தோசை ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மசாலாவை வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்தோன்னா மசால் தோசை ரெடி ஆகிடும். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் மசால் தோசை தான். எங்கள் வீட்டில் கேரட் அண்ட் பொட்டேட்டோ வச்சு இந்த மாதிரி தான் மசால் தோசை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு லெமன் ரைஸ் அண்ட் முட்டை வறுவல் தான். முட்டை வறுவலுக்கு ஆயிலில் நல்லா ஆனியனை ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், கியூமன் பவுடர் தான் ஆட் பண்ணேன். ஸோ பெப்பர் பவுடர் அண்ட் கியூமன் பவுடர் மோஸ்ட்லி வீட்டில் தான் பண்ணுவேன். பட் அது காலி ஆகிற டைமில் ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி வச்சுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த டைமில் மட்டும் இந்த மாதிரி பேக்கெட்டில் வரதை யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் லஞ்சும் பேக் பண்ணிவிட்டேன். லெமன் ரைஸை பேக் பண்ணிவிட்டு முட்டை வறுவலையும் சேர்த்து பேக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணது. நான் முக்கால்வாசி பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாமே என்னோடய அம்மா கிட்ட கேட்டு தான் பண்ணுவேன். அவங்களோட ரெசிபீஸ் தான் முழுக்க பண்ணுறது. அண்ட் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியன் மேகி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது. நல்லா ஸ்பைசியாகவே இருந்தது. ஒரு ஆயில் ஒன்று கொடுத்துருந்தாங்க அண்ட் மசாலா, மேகி மசாலா மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. தேங்க்யூ.